ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடந்த 5 ஆண்டுகள்ல குறிப்பாக 2021 முதல் 2026 வரையிலான காலகட்டங்கள் நடைபெற்ற அனைத்து ஊழல்களையும் விசாரிக்கணும். இந்த வழக்குகள் எல்லாத்துலயும் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரும் இப்போதைய வீத லீடர்ஸ் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு தமிழக அரசு கிட்டையும் விஜய் அவர்கள் கிட்டையுமே. சோ அப்படி என்னென்ன ஊழல்கள் நடந்தது, அவர் போட்ட அந்த பட்டியல் என்ன, அந்த பட்டியலில் அவர் குறிப்பிட்ட ஊழல்கள் என்ன, எந்த அளவுக்கு கடந்த ஆட்சியில ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாக அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பாரு. கட்சிக்குள்ளேயே 2ஆம் கட்ட தலைவர்களை எதிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கட்சிக்கு வெளியில அரசியல் பண்ணுங்க அப்படின்னா ஒரு கட்சி தனக்குள்ளவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் ஏடிஎம்கே. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டுமே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்துல வரவிருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறவிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையுமே இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். கடந்த ஜூன் 25ஆம் தேதி ஏவாவிலுடன் தொடர்புடைய நிறைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரைடு நடத்தியிருந்தாங்க. இந்த ரைடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. குறிப்பாக கரூர்ல 2022ஆம் ஆண்டு சாலை போடாமலேயே இவங்க சாலைக்கான டெண்டர் விட்டதும் அந்த டெண்டர் விட்ட அமௌண்ட்ல இருந்து 77% அளவிற்கான அமௌண்ட்கள் கைமாற்றப்பட்டதாக பெரிய அளவுல குற்றச்சாட்டு எழுந்தது. சோ அது தொடர்பாகவும் மற்ற டெண்டர்கள் தொடர்பாகவுமே நேற்று நடந்த ரெய்டில் நிறைய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு பதிவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவினுடைய சாராம்சம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருடைய ரைடு அப்படிங்கிறது இந்த ரைடோட நின்றக்கூடாது, இந்த நடவடிக்கைகளை தாண்டி இது அடுத்த கட்டத்திற்கு போகணும். இந்த ஊழல்கள் மட்டுமல்லாம கடந்த 5 வருடங்கள்ல எவ்வளவோ ஊழல்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறமே பதிவு செய்திருந்தாரு அண்ணாமலை அவர்கள். சோ இந்த ஊழல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு 5 ஊழல்களை பட்டியலிட்டு இருந்தார். அவர் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தொடர்பாக நிறைய ஊழல்களா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்து மதிப்பு, இப்படி நிறைய விஷயங்களை வெளியிட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். சோ இதுலயே அவர் இந்த 6 ஊழல்களுமே குறிப்பிட்டு பேசியிருப்பாரு. அதுல முதலாவதாக மகப்பேறு காலகட்டங்கள்ல பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கிட்ல இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. இரண்டாவதாக பிஜிஆர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்காக டெண்டர் முறைகேடுல ஈடுபட்டாரு. பிஜிஆர் எனர்ஜிக்கு ஏற்றவாறு அந்த டெண்டர் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த டெண்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள். மூன்றாவதாக பொங்கல் தொகுப்பு வழங்குவதில் மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு. இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் பொழுது குறிப்பா இலவச வேட்டி சேலைகள் கொடுப்பாங்க. சோ இந்த வேட்டி சேலைகளை கொள்முதல் பண்ணுவதிலே மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவருடைய சமூக வலைதள பக்கத்திலேயே குறிப்பிட்டிருந்தாரு. அந்த ஊழல் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அன்றைய காலகட்டங்கள்ல செய்தித்தாள்களிலே கூட வந்திருந்தது. அதையுமே கூட அந்த சமூக வலைதளங்கள்ல அவர் பதிவிட்டிருந்தாரு. அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையானது வணிக பயன்பாடு வாகனங்களில் ஒளிரும் நாடாவை ஒட்டுவதற்கு, குறிப்பா அந்த ஒளிரும் நாடா அப்படிங்கிறது என்னன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன், அதாவது பஸ்ஸை சுற்றி ஒட்டக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர்ஸ், அதை ஒட்டுவதற்கான அந்த வேலைகளை சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க அன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அமைச்சகம். இதில் சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ளதாக கூறப்படும் நிறுவனம் போலியானது, ராஜபாளையத்தில் அமைந்துள்ள நிறுவனமும் போலியானது. இந்த நிறுவனங்கள் மூலம் வணிக பயன்பாடு வாகனங்களில் ஒளிரும் நாடா ஒட்டுவதன் மூலமும் பெரும்பாலான பணத்தை ஹவாலா முறையில் விநியோகித்து வரி ஏய்ப்பு செய்தது. போக்குவரத்து கருவிகள் வாங்கியதில் முறைகேடு என மொத்தம் 2000 கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரின் உதவியாளர் லஞ்ச வசூல் பணத்தை கேட்கும் ஆடியோ ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருந்தார். இதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குவதிலுமே கூட ஊழல் நடைபெற்றிருக்கு. அதாவது தமிழ்நாடு மருத்துவக் கழகம் பூச்சிக்கொல்லி மருந்து விநியோகம் செய்ய தகுதி உள்ள ஒப்பந்ததாரர்கள் பட்டியலை வெளியிடுகிறது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள நிறுவனத்தின் ஏஜென்ட் என பெயரிடம் பெற்றுள்ளது. இது தொடர்பாக 2022 ஜூன் 15ஆம் தேதி அந்த நிறுவனம் தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறது. அதில் தங்கள் நிறுவனத்தின் 14/11/2018 அன்றைய தேதியிட்ட கடிதத்தை சில நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துகின்றன. தங்கள் நிறுவனம் வேறு எந்த நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்யவில்லை. தங்கள் நிறுவனம் பெயரிலான 25/8/2021 அன்றைய தேதியிட்ட வேறு நிறுவனங்களை அங்கீகரித்த கடிதம், அந்த கடிதத்தில் உள்ள முகவரி அனைத்தும் போலியானது. எனவே தமிழ்நாடு மருத்துவக் கழகம் தங்கள் நிறுவன பெயரில் 25/8/2021 அன்று போலி கடிதத்தை அடிப்படையாக கொண்டு வேறு நிறுவனங்களுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மோசடியில் ஈடுபட்டுள்ள 5 நிறுவனங்களின் பெயர்களையும் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த 5 நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் மேலும் சில நிறுவனங்களின் பெயர்களையும் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிய வகையில் ஆண்டுக்கு 300
கோடி வீதம் 2 ஆண்டுகளில் 600 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினதுல ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களை பட்டியலிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதுல சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் கடந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாருக்கும் கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாவேகாவிற்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவுமே விட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, திமுகவுடைய அந்த நிர்வாக தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டியதுல அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ணாமலை அவர்கள் இன்றைய தேதியில அவர் ஒரு சுதந்திரமான ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டாரு அப்படின்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் மீது வைக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகளையும் சரி, நிர்வாக திறமையின்மையையும் சரி அவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக இங்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழலாம். சோ எப்படிப்பா அண்ணாமலை அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக்க முடியும், விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கக்கூடிய நபரை எதிர்த்து எப்படி அண்ணாமலை அவர்களால் இங்க களமாட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழலாம். அதற்கான பதில் என்னவாக இருக்குன்னா, அன்றைய காலகட்டங்களில் திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, அதுவும் மிகப்பெரிய ஒரு கூட்டணியோட உள்ள கட்சி, ஒரு 20 கட்சிகளோட கூட்டணி இருந்த ஒரு கட்சியை எதிர்த்து ஒற்றையாளாக ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டத்தையுமே எதிர்த்தாரு, ஒட்டுமொத்த திமுக கூட்டத்தையும் எந்த அளவுக்கு கதற விட்டாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதே மாதிரியான ஒரு அக்ரஷன் பாலிடிக்ஸை, இதே மாதிரியான ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியனாக அண்ணாமலை அவர்கள் மாறினார் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்துல பேசுபடும் பொருளாகவும் தமிழகத்துல உண்மையான எதிர்க்கட்சியாகவும் அண்ணாமலை அவர்களை தவிர்த்து வேற யாருமே இங்க நிற்க முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு எதிர்போட்டியாளர் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியனா மாறினாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியா நம்ம பார்க்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல திமுகவையாச்சும் ஒரு மருந்துக்காக கூட சொல்லலாம் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு. ஆனா அதிமுக இங்க களத்துல இருக்காங்களானே ஒரு மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் சாரசாரியாக போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம கடந்த நிறைய காணொலிகள்ல பேசியிருக்கோம். அதிமுகவுக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கிறது வெகு தூரத்துல போயிருக்கு. இனி அதிமுகவுக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளியை சரி செய்வதற்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான எல்லா செயல்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. தமிழகத்துல மாற்று சக்தின்னு சொல்லி தாவேகா இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சோ திமுகவை நீங்க கடந்த காலகட்டங்களில் தீய சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக தாவேகாக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்வீங்க அப்படின்னு பார்த்தா உங்க கட்சிகளே உட்கார்ந்துட்டு நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக இவர்களுடைய பதவி எல்லாத்தையுமே அன்றைய காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஊரறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் எல்லாருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப அதிமுகல சேர்ந்து கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நீ என்னை எதிர்த்துட்டு என்னைய மீறியும் ஒரு கட்சிக்கு நீ போய் ஆதரவு கொடுக்குறீல, சோ அப்போ உன் மாவட்டத்தை 2ஆக பிரிச்சு வேற ஒரு நபர்கிட்ட, அதாவது உனக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் கொடுப்பேன். இரண்டாவதாக உனக்கு நான் மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கவே மாட்டேன். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா உன்னைய கட்சியில ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட், அதாவது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டுக்கு வெறும் அது பேரளவுல தான் பெரிய ஜெய்சாண்டிக்கா தெரியும். ஆனா அதிமுகல அமைப்பு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டம்மி போஸ்ட். இந்த மாதிரியான ஒரு பதவியில தான் உன்னை வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே நிறைய அதிருப்திகள் இருந்தது அப்படின்னா இனி அதிமுகவிற்கு எதிர்காலம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கு களம் முன்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ கிடையாது. சோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் திரும்ப உள்ள வரும்பொழுது உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சவாலாக இருக்க போகுது அதிமுகவுக்கு. குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ராங்கான பகுதி, எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கு பகுதியிலேயே அவங்க மிகப்பெரிய அடியா வாங்குவாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு பகுதியில் எந்த அளவுக்கு ஆதரவு பெருகிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் 2வது இடம் பெற்றிருந்தார். அதிமுக கொஞ்சம் வாக்குகள் சரிந்திருந்தாலும் கோயம்புத்தூர்ல டெபாசிட் காலியா இருக்கும் அதிமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில். ஏற்கனவே 7 இடங்கள்ல 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு டெபாசிட் காலி. இதுல கோயம்புத்தூர்லையும் அவங்களுக்கு டெபாசிட் காலியாகி இருந்தால் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாயிருப்பார். ஆனா அன்றைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதனாலதான் அந்த வீழ்ச்சி. இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது எங்களுக்கான தேர்தல். சோ சட்டமன்றத்திற்கான தேர்தல், முதலமைச்சருக்கான தேர்தல், தமிழ்நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதுல பாருங்க நாங்க எப்படி பிரம்மாண்ட வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோயம்புத்தூரை உள்ளடக்கிய 7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் போயிருக்கு. காலங்காலமாக ஜெயித்து வந்த தொகுதிகளில் அவங்கள கை கழுவிருக்காங்க மக்கள். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் கடந்த காலகட்டங்களில் அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தலுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த ஒரு நபர் இன்றைக்கு தோல்வியை தழுவிருக்காரு. அவினாஷி மாதிரியான உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ல நீங்க தோல்வியை தழுவிருக்கீங்க. கோயம்புத்தூரை உள்ளடக்கிய தொகுதிகளில்
திமுக கூட 3 இடங்களை பெற்றிருக்காங்க கூட்டணியாக. கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி ஒரு இடமும் 2 இடங்கள்ல வந்து திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஒரே ஒரு இடம், அதுவும் தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் ஜெயிக்கிறாரு. இந்த நிலையில தான் அதிமுக இன்றைக்கு களத்துல இருக்காங்க. இன்றைக்கு பாமக மட்டும் அதிமுக கூட்டணியில 2026 தேர்தலில் சந்திக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய சீனியராக கருதப்பட்ட நபர், அந்த கட்சியின் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு நபர் சி.வி. சண்முகம் அவர்கள். முன்னாள் அமைச்சராக இருந்தார், மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தில் 234 தொகுதிகளையும் போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு நபர் சி.வி. சண்முகம். அவரை வந்து நீங்க எந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில நான் பதிவிடுறேன். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்துல ஒரு போஸ்டர் வைக்கப்படுது. அதுல குள்ளநரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு ஒரு குள்ளநரி போட்டோ வைக்கிறீங்க. இத தலைமை ரசிக்குதா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. சி.வி. சண்முகம் அவர்களுக்கு இங்க யாரும் வக்காலத்து வாங்கவோ இல்ல அவர் சப்போர்ட் பண்ணியோ இங்க ஆதரவு தெரிவிச்சோ இங்க நிக்கல. ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்க கட்சியில தான் இன்னமும் அவர் இருக்காரு. உங்க கட்சியில இருந்து நீங்க நீக்கம் பண்ணல. உங்க கட்சியில தான் அவர் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அவரை நீங்க எந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் பண்றீங்க, அவருக்கு எதிராக அரசியல் பண்றீங்க, அவர் திட்டுறவங்கள நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. அப்போ இந்த தலைமை உங்களுக்கு எதிராக யார் போர்க்கொடி தூக்குனாலும் அவங்கள எந்த அளவுக்கு மட்டமாக கேலியும் கிண்டலும் செஞ்சாலும் இந்த தலைமை கேள்வி கேட்காது, அதை ரசிக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. இங்க திமுகவும் தாவேகாவும் எதிரெதிர் துருவத்தில் நின்று அரசியல் பண்ணிட்டு இருக்க வேலையில நீங்க உங்க கட்சிக்குள்ள நின்று அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புரிந்துதான் அந்த தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் 2ஆம் கட்ட தலைவர்களும் சாரசாரியாக தாவேகாவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேல் அதிமுகவிற்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடையாது. இந்த கட்சி இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காது. நமக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த கட்சி கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் உங்க கூட பயணிச்ச ஒரு நபர், உங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்ன ஒரு நபர் இன்றைக்கு தாவேகாவை நோக்கி போறாங்க. 2011 முதல் 2016 காலகட்டங்கள் வரைக்கும் கே.பி. கந்தன் அவர்கள் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் இன்றைக்கு தாவேகா கட்சி போயிருக்காரு. இசகி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், சத்யபாமா, இப்படி நிறைய நபர்களை சொல்ல முடியும். சி. விஜயபாஸ்கர் தாவேகாவில இணைய இருப்பதாகலாம் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்க போறாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகுது, எதிர்க்கட்சியாக திமுக போட்டியிட போகுது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருந்து தொடங்க இருப்பதாகவும் அறிவிச்சிருக்காரு. 5 முனை போட்டியில அதிமுக தேர்தலை சந்திச்சது அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உயிர் தெழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உண்டாக்கும். அந்த அளவுக்கான ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணும் இந்த உள்ளாட்சி தேர்தல் அதிமுகவிற்கு. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு மக்கள் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம் இன்றைக்குமே 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படி இப்படின்னு பேசலாம். ஆனால் அந்த கட்சிக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அந்த கட்சி அப்படிங்கிறத உணர்ந்துதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில போயிருக்காங்க. ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளில போயிருக்காங்க. இப்படி கட்சி நிர்வாகிகள்ல தொடங்கி கூட்டணி கட்சிகள் கூட இன்றைக்கு அதிமுக கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இந்த பதிவினுடைய முதலாவதாகவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த தமிழக இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இருக்க போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல், அதாவது இசக்கி சுப்பையா அவர்கள் அம்பாசமுத்திரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதிமுகவுடைய தலைமை கூட ஏற்பட்ட அந்த பிணக்கு அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போன காரணத்தினால அவர் தாவேகாவை நோக்கி போனாரு. இன்றைக்கு அவர் அங்க ஒரு இடைத்தேர்தல் நடக்கவிருக்கு. அந்த இடைத்தேர்தலில்
சீமான் அவர்களை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தலாம். அதிமுகவும் திமுகவும் அல்லாத ஒரு உறுப்பினர் சீமான் அவர்கள். இரண்டாவதாக தாவேகாவிற்கு அவர் ஒரு சரியான போட்டியாக இருப்பார் அப்படிங்கிறத இந்த 2 திராவிட கட்சிகளுமே நினைக்குது. ஒருவேளை சீமான் அவர்கள் அங்க நிக்கிறாரு அப்படின்னா அங்க அதற்கான சாதகமான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ் மட்டும் நம்ம இந்த சொல்லி இந்த காணொலியை முடிக்கலாம்னு இருக்கேன். அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு தொகுதி. இங்க ஏடிஎம்கே 8 முறை வென்றிருக்காங்க. குறிப்பா 2006ல மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா 1980 முதல் 2026 வரையிலான காலகட்டங்களில் 2006 தவிர்த்து தொடர்ச்சியாக அதிமுக தான் அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க. இந்த 2026 தேர்தலை கணக்கிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய பூத்துகளில் ஏடிஎம்கே மட்டும் 169 பூத்துகளை கைப்பற்றிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 80 பூத்துகளையும் தாவேகா 70 பூத்துகளையும் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதியா அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இசக்கி சுப்பையா அவர்கள் அந்த தொகுதி மக்கள் கிட்ட ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். ஸோ இசக்கி சுப்பையா அவர்களுக்காக விழுந்த வாக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலாம் பதில் சொல்லும். ஏடிஎம்கே ஏறத்தாழ 170 பூத்துகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த 2026 தேர்தலில். வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்ட அந்த ஊழல்கள் பற்றியும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் பற்றியும் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.